கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. மீண்டுமாக தேவை செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். சாது சுந்தர் சிங் என்கிறதான ஒரு வாலிபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் வாலிப பிராயத்தில் ரிஷிகேசே சென்று அங்குள்ள முனிவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு முனிவர் சுந்தர் சிங்கை பார்த்து கேட்டார், நாங்கள் யாவரும் சம்சார வாழ்வை தொடர்ந்து துறவிகளாக மாறியிருக்கிறோம். நீ சிறிய ஒரு வாலிபனாக இன்னும் உலக வாழ்வை அனுபவிக்கவில்லை, ஏன் இந்த இளம் வயதில் துறவரம் என்று கேட்க, அதற்கு சாது சுந்தர் சிங் அவர்கள், நான் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ட பின்பதாக அதனுடைய தோலையும் கொட்டையும் உமக்கு கொடுத்தால் நீர் ஏற்றுக்கொள்வீரா, சந்தோஷப்படுவீரா என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். அப்படியானால் மனிதன் தன்னுடைய வாலிபத்தை தனக்காகவே வீணாக செலவழித்துவிட்டு முதிர் வயதிலே ஆண்டவருடைய கையில் கொடுத்தால் அவர் எப்படி பயன்படுத்த முடியும்? முதுமை ஒரு ஏழாமையாகிவிடும். ஆகவே வேதம் சொல்கிறது, வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் ஆண்டவரை நினை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாலிபர்களாய் இளமையாய் இருக்கும்போது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நீர் பயன்படுத்த முடியும். உமக்காக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். முதுமையிலும் நீர் எங்களை தாங்க முடியும், ஏந்த முடியும், சுமக்க முடியும். ஆகவே நாங்கள் வாலிப பிராயத்தில் வீணாக எங்களுடைய வாழ்நாட்களை கழிக்காதபடிக்கு உம்முடைய கரத்தில் கொடுத்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் அனைத்து வாலிபர்களோடும் பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe and share to spread our Lord's love.